நடிகர் விஜய் மீது புகார் போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தாராம். அதில் அவர் கொடியில் சட்டத்துக்கு எதிரான சின்னங்களை போட்டிருக்காராம். அது மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, மிருகங்களையும் பறவைகளையும் கொடியில் போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கான். சட்டத்தை மீறிவிட்டார் விஜய். அதற்காக அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். மூணாவது, ஸ்பெயின் நாட்டை அவமதிச்சிட்டார். ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்கான், அது ஸ்பெயின் அவமதிச்சிட்டார். அது மூணாவது குற்றச்சாட்டு. இதெல்லாம் தேசிய குற்ற இதில் பதிவு செய்யணும் அப்படின்னு புகார். முதல்ல இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான புகாரை காவல்துறை வாங்கினாங்க பாருங்கள், அந்த அதிகாரிகள் மேலே இது எடுக்கணும். உண்மையான புகாரே வாங்க மாட்டேங்கிறான், சிஎஸ்ஆரும் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷனாக அலைகிறாங்க. இதில் என்னடான்னு கேட்டால், மிருகங்கள் இதை வச்சுட்டாராம் கொடியில், பறவைகள் இதை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான். அதனால் விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அதுலேயே அந்த புகார்தாரர், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா ஹைகோர்ட்டுக்கு போகணும். நம்ம ஹைகோர்ட்டு உங்கள் மாமன் வீடு மாதிரி. ஹைகோர்ட்டு உடனே போனீங்கன்னா அங்கே சட்டம் பிடிச்சவனும் இருக்கானா, இல்லை இருக்கான், உடனே நீங்கள் போய் ஒரு முட்டாள்தனமான புகாரை கொடுத்தீங்கன்னா எடுத்துடுவாங்களா? இதில் திமுககாரன் பரப்பிக்கிட்டு இருக்கான், விஜய் கைது ஆவாரான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு இதில் என்னென்னா சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத தான் இப்போ பேச போகிறோம். முதல்ல போலீஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, பொய் புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவங்களே பிடிச்சி உள்ளே போடலாம். 211 IPC அதுதான் சொல்லுது. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தையா, கொடுத்தவனே பிடிச்சி உள்ளே தள்ளணும். அதை போலீஸ் செய்வாங்களா? இது ஒரு புகாரா? ஸ்பெயின் நாட்டை அவமதித்ததுக்காக இந்தியாவில் ஒரு கேஸை போட முடியுமா? மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போலீஸை திருப்பி கேட்டு புகார் கொடுத்தாலேயே பிடிச்சி உள்ளே போகணும். போட மாட்டாங்க. ஏன் மாட்டாங்கன்னா, புகார் கொடுத்ததே ஆளுங்கட்சி தூண்டுதலில் தானே புகார் கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சியிலேருந்து சொல்லி நீ போய் கொடுன்னு சொல்லி போலீஸ்க்கு அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு புகார் வாங்கி வச்சு இன்டர்நெட்டில் பூரா போட்டு அவனை ஒரு விஜயை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட் பூரா போடுங்க அப்படின்னு சொன்னதே இவங்க தான். அதுக்கப்புறம் முதல்ல புகாரை பார்ப்போம், சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். பறவைகள் விலங்குகள் படத்தை கொடியில் போடக்கூடாதான். இது எந்த மேதாவி சொன்னான்னு தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே சொன்னபடி மாயாவதி கட்சி இதில் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு யானை சின்னம். அப்போ முதல்ல மாயாவதியை கைது பண்ணி உள்ளே போடணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜி கட்சி, அதுக்கு சிங்கம் தான் சின்னம். அப்போ இப்போ ஃபார்வர்ட் பிளாக்கு சேர்ந்தவங்களை கைது பண்ணணும். இப்போ விலங்குகளை வைக்கக்கூடாதுன்னா எப்படி இந்த ரெண்டு கட்சிக்கும் விலங்குகள் கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்தியா உலகம் பூரா எடுத்திங்கன்னா அமெரிக்காவில் ஜனநாயக கட்சிக்கு கழுதை தான் சின்னம். கழுதை, டாங்கி, அதுதான் ஜனநாயக கட்சி சிம்பிள். அதுக்கடுத்தது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, குடியரசு கட்சிக்கு அமெரிக்காவில் யானை சின்னம். ரஷ்யாவில் ஒரு பார்ட்டி இருக்காங்க, ரஷ்யாவில் ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு கரடி சின்னம். அதுக்கடுத்தது நேபாளில், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க கட்சிகள், அதுக்கு பசு சின்னம். நம்ம இதிலேயே முன்னாடி காங்கிரஸுக்கு ரெட்டை மாடு, ரெட்டை காளை சின்னம். இப்படி எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் விலங்குகள் பறவைகள் இவங்கெல்லாம் சின்னமாக வச்சுருக்காங்க. இங்கே விஜய் வச்சுருக்காரு கொடியில் 2 யானை, அவரை கைது பண்ணுனா இது மாதிரி முட்டாள்தனம் எங்கே இருக்குது? எப்படி போலீஸ் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அது இன்டர்நெட்டில் வேறு வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிறீங்களே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மிருகங்கள் பறவைகளில் அப்போ என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 எம்ஜிஆர் இறந்த உடனே தேர்தல் நடந்தது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடன் ஒரு அணியாக நின்னார். அப்போ எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு சேவல் சின்னத்தை கொடுத்தாங்க. சேவல் சின்னத்தை கொடுத்தோன்னே அதிமுகவில் ரொம்ப பற்று கொண்டவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற சேவலெல்லாம் தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அப்போ தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பறவைகள் சின்னத்தெல்லாம் கொடுக்காதீங்க, இவங்க உயிரோடு இருக்கிறத வைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மாயாவதி என்ன பண்ணாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் உண்மையான யானையை கூட்டிகிட்டு எலெக்ஷன் கேன்வாஸ் பண்ணாங்க. அப்போ எல்லோரும் மிருக ஆர்வலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த யானையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் தேர்தல் சின்னமாக இந்த மாதிரி விலங்குகளை வைக்காதீங்கன்னு கோரிக்கை வந்தது. அப்போ TN சேஷன் அப்படின்னு ஒரு நல்ல பெயர் வாங்கியவர், தேர்தல் கமிஷனர், நடுநிலையாக இருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் ஒரு ஆர்டர் போட்டார், ஏப்பா இன்னமே இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் சின்னத்தில்
அது கூட கொடி இல்லை. கொடியில் நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். தேர்தல் சின்னமாக நீங்கள் பாட்டுக்கு மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த பயலுக்கு என்ன பண்ணுறான், உண்மையான மிருகத்தை பறவையை கொண்டாந்துக்கிட்டு சித்திரவதை பண்ணுறான் தேர்தல் பிரச்சாரத்தில், அதனால் இப்படி போடுங்கன்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இதை போட்டாங்க. என்னென்னா இன்னுமே அது அவங்களுக்கு அவங்களா போட்டுக்கிட்டது. தேர்தல் சின்னத்தை நம்ம ஒதுக்கும் போது பறவைகள் விலங்குகளை போட வேணான்னு அவங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க. அப்படி பறவைகள் விலங்குகள் அவங்க போடக்கூடாது, அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணுறது அவங்க கொடுத்தா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க, தேர்தல் கமிஷன் சின்னத்தை உபயோகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை போலீஸ்கிட்ட கொடுக்குறான். அதை போய் தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுக்கணும். கொடியில் போட்டிருக்காரு, கொடியில் போட்டால் தேர்தல் கமிஷன் உங்களை திருப்பி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பான். தேர்தல் சின்னத்துக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், கொடிக்கெல்லாம் வராது அப்படின்னு உங்களை அடித்து வெளியில் வரட்டும். இப்படி முட்டாள்கள்லாம் இருக்கீங்கன்னா என்னத்தை சொல்கிறது? சரி, இதை கொடுத்தது யார்? முட்டாள்களை விடுங்க, வந்தால் முட்டாள். கொடுத்தவன் யார்? கொடுக்க சொன்னவன் யார்? கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் திமுக தான் பின்னணியில் இருப்பான். நீங்கள் இந்த இப்போ புகாரை கொடுத்தவனை விட்டுருங்க, நாளைக்கு வழக்கு போடுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுககாரன் தான். திமுககாரன் எதுக்கு இப்படி கொடுத்தான் அப்படின்னா அந்த மோடஸ் ஆப்பரண்டி. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்னென்னா இந்த குடும்பம் இதெல்லாம் தமிழ்நாடே கொஞ்சம் சொத்துன்னு நினச்சிட்டாங்க. ஓங்கோலிலிருந்து வந்த குடும்பம் தமிழ்நாடே கொஞ்சம் சொத்தாக்கணும், வேறு எவனை அரசியல் கட்சியில் ஜெயிச்சிடக்கூடாது. அதனால் எவன் வந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறது உங்களுக்கு வாடிக்கை. எம்ஜிஆர் அதிமுகவை இது பண்ண உடனே கருணாநிதி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி பணம் கொடுக்குறவனை பூரா மிரட்டினார். எம்ஜிஆர் கட்சியில் ஜெயிக்க விடக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி மிரட்டினார். அவர் படத்தெல்லாம் தீ வச்சு கொளுத்தணுன்னு போனார். எல்லாத்துலேயும் மூக்கொடைப்பட்டு தான் போனார். இனி உங்கள் கோட் படத்துக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் நிறைய விஷயங்களை கெடுதலை பண்ணுவார். இவங்க விஷயம்லாம் என்னென்னா கெடுதல் பண்ணுறது வெளியில் தெரியாமல் பண்ணுவான். உதயநிதி சொன்னார் இல்லை அப்போவே, அதாவது தப்பு பண்ணணும்ப்பா, ஆனால் அதை தெரியாமல் பண்ணணும், அதில் தான் நம்ம திறமை இருக்குன்னு அவரே சொன்னார். அது மாதிரி கனிமொழி சொன்னாங்கல்ல, டேஞ்சரஸ் எச்சரிக்கை யாருக்கணும்னா உதயநிதிகிட்ட தான் இருக்கணும்னாங்க. அதனால் உதயநிதி சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவார். விஜய் அவர்களுக்கு நாங்கள் கூறக்கூடிய அறிவுரை, இன்னும் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும், எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்று கட்சியை நடத்து.